நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எப்போவுமே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளோட கேரியராக இருக்கலாம், இல்லை இவ்வளோ ஃபினான்ஷியலாக நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிருந்துருக்கணும், இவங்களுக்கு மேலே வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் நமக்கு எப்போவுமே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எந்த எண்ணமுமே இல்லாமல் அன்றாடமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணோட கதை தான் இப்போ நமக்கு ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட கதை. இந்த கதையை ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணோட கதை தான். அவங்களுக்கு எந்த ஒரு லட்சியமோ இந்த இதை அடையணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிடலாம், இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஒரு சில சமயம் யார் மூலமாகவோ கிடைக்கும் அப்படின்றத இந்த இதில் புக்கில் யதார்த்தமாக கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க, அப்படி யாரோட வாழ்க்கையை அது மாற்றுச்சு, இந்த புக்கில் அது மட்டும் இல்லாமல் 1960 மதுரை எப்படி இருந்துச்சு, மதுரையோட ஒரு டைம் ட்ராவலே நம்ம இந்த புக்கு மூலமாக படிக்க முடியும். மதுரையில் இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, இந்த இடத்துல இந்த பாலத்தில் இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு, அது போக அரசியல் குழப்பம், அது போக இந்த பெண்ணுக்கு உண்டான காதல் அது கடைசியில் நிறைவேறிச்சா, இவங்களோட லட்சியம்லாம் என்னாச்சு அப்படின்றத சொல்கிறது தான் இந்த புக்கோட சாராம்சமே. வாங்க காலப்பயணம் பண்ணி நம்ம 1960s மதுரை எப்படி இருந்துச்சு அதோடு சேர்த்து இந்த பெண்ணோட கதையும் சேர்த்து பார்க்கலாம். நான் ஆனந்தவேல், தாட்ஸ் ஆன் புக் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட தன்னோட 1960s மதுரையோட ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்க வந்த புக்கு தான் குறிஞ்சி மலர். இதை நான் பார்த்தசாரதி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு ஆசிரியர். இவர் இந்த புக் மட்டும் இல்லாமல் பழைய சரித்திர கதைகள், பல சமூக நாவல்கள் அப்படின்ற மாதிரி ஜேர்னலில் நிறையா எழுதியிருக்காரு. இதுவும் ஒரு சமூக நாவல் தான். சமூகத்தில் நடக்கிற ஒரு அவலத்தை கதையின் கருவாக எடுத்துக்கிட்டு அதில் ஹீரோயினை வச்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வச்சு தான் இந்த 1960s காலகட்டத்தில் இருக்க மாதிரி தான் எழுதியிருக்கார். இது வெளியான டைமும் 1960s தான். கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக இது பதிப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த கதையோட சுவாரஸ்யம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். வாங்க இந்த காலப்பயணத்தில் நம்மளும் பயணிக்கலாம். இந்த கதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ராமா, இந்த மாதிரி பழைய ஓல்டு படம் இந்த மாதிரி இருந்துச்சு பிடிக்கும் அப்படின்னா இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த கதையும் ஏதோ ட்ராமா பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது எழுதப்பட்ட காலங்களில் அந்த மாதிரி தான் கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு கேரக்டரும் உணர்ச்சி வசப்படுறது, ஒவ்வொரு கேரக்டர் நம்ம நாடகத்தில் பார்த்த மாதிரி இவங்களுக்கு எப்படி அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு மூஞ்சியாக காட்டிகிட்டே வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் இன்னொன்று அதை எப்படி எடுத்துவாங்க, தனக்குள்ளேயே பேசி அதை நீர்த்து போக செய்கிறது, இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கதை கிட்டத்தட்ட ஒரு கிளாசிக்கல் ட்ராமாவோட ஃபீல் தான் இந்த புக்கை படிக்கும்போது வரும். இதை கண்டிப்பாக ஒரு ட்ராமாவாகவுமே நம்மளால் நரேட் பண்ணிக்கவும் முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சீன் பை சீனுமே ஒரு ட்ராமாவோட சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கல, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் பார்த்தலாம். அவங்களோட பெயர் பூரணி. அவங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்காங்க. அவங்களோட அப்பா அழகிய சிற்றம்பலம். அவர் பேராசிரியராக இருக்கார். அவருக்கு 2 பையன் 2 பொண்ணு இருக்காங்க. இவங்க தான் மூத்த பொண்ணு. அடுத்தது 2 தம்பி இருக்காங்க. கடைசியாக ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க எல்லோரும் அந்த தம்பிகள் எல்லாமே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. தங்கை ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கான். இவங்க அரௌண்ட் 28 வயசு கிட்டே இருக்க ஒரு பொண்ணு. இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு சோகமாக தான் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த கதையோட ஹீரோயினோட அப்பா இருக்காங்களா, அழகிய சிற்றம்பலம் இறந்து போயிடாரு. அதுலேருந்து அந்த கதை ஆரம்பிக்குது. அவர் இறந்து போயிட்டனால இந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்குது. அடுத்த வேலை சாப்பாடு கூட யார் கையில் ஏந்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் இந்த குடும்பத்தோட நிலைமை. அப்போது அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்துருவாங்க, யாருக்கிட்டே கையை ஏந்தக்கூடாது, இருக்கிறத வச்சு சமாளிக்கணும், இல்லை அப்படின்னா நமக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி தமிழ் பற்ற ஊற்றி தான் அவர் வளர்ந்துருப்பார். ஒரு அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் பேராசிரியர், மிகப்பெரிய ஜாம்பவான், எல்லாத்துக்குமே தமிழை சொல்லி கொடுத்துருப்பார். அவ்வளோ பேர் புகழ் இவருக்கு இருக்கும். இவர் நிறையா புத்தகங்களும் எழுதியிருக்காரு, பிரசுரங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ராயல்ட்டியில் வர பணம், அது போக அப்பாவோட கிராஜுவேட்டி பணம் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் இவங்க அப்பா ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட புக் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காரு, இவரோட அப்பாவோட புக்ஸ். ஆனால் அவர் சரிவர கணக்குகள் எதையுமே சரியாக ஒப்படைக்கல. அவங்க அப்பா இருந்த காலத்தில் அவங்க அப்பா இறந்துட்டனால அந்த கணக்கெல்லாம் நேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பண கஷ்டத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்க போய் பார்க்க போகிறாங்க. அங்கே புது மண்டபத்தில் இருக்கார் நம்மளோட வில்லன். இவர் தான் நம்ம பின்னாடி
நம்ம பூரணிக்கு வில்லனாகவும் வராங்க. இந்த மாதிரி கேட்கவும் இதெல்லாம் சரியாக போச்சு, அவங்க புக்கு அவங்க அப்பாவோட புக்கு எதுவுமே விற்கலை அப்படின்ற மாதிரி ஏமாற்றி ஏதோ ஒரு கணக்கு கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அந்த சமயத்தில் தான் அவங்க பசி மயக்கத்தால் ரோட்டில் விழுகுறாங்க. அந்த நேரம் தான் வந்துட்டு மங்களேஸ்வரி அப்படின்ற ஒரு பெரிய இடத்து அம்மா வந்துட்டு இவங்களுக்கு உதவுறாங்க. அதிலிருந்து இவங்களோட நட்பு தொடருது. இந்த விழுகிற சமயத்தில் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஹீரோ வந்துட்டு இந்த ஹீரோயின் விழுந்து கீழே கிடக்கிறத பார்க்குறாரு. ஆனால் வந்துட்டு அவரால் எதுவுமே செய்ய முடியல. அவரும் வந்துட்டு இந்த சமூகத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பதாக இருக்கார். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது, இன்னொருத்தவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. ஒருத்தன் வந்துட்டு பணக்காரங்களாக்கா, இன்னொருத்தன் வந்து விளிம்பு நிலையில் எதுவும் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏழை நிலையில் இருக்கிறதா தான் வந்துட்டு இந்த ஹீரோவோட கேரக்டரை வந்து வடிவமைச்சுக்கான். அவளுக்கு வந்து ஹீரோவுக்கு வந்துட்டு இந்த உலகுக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லைனா தனக்கும் அது சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஆள். எந்த ஒரு சமூக சேவைனாலும் ஓடி ஓடி செய்யக்கூடிய ஆள். இவர் வந்துட்டு ஒரு மீனாட்சி அச்சகம் அப்படின்ற ஒரு அச்சகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு வந்துட்டு நம்மளால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கையேறு நிலையில் அப்பவும் வந்துட்டு எண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அரவிந்தனை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த அரவிந்தன் வந்துட்டு ஒரு அச்சகத்தில் வந்துட்டு ஒரு ப்ரூஃப் ரீடர், ஒரு மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு தான் வந்துட்டு நம்ம அழகிய சிற்றம்பலத்தோட புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்துட்டு சமூகத்தில் யார் யாருக்கெல்லாம் ஒரு இப்படி சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கும் வந்துட்டு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட ஒரு சமூக செயற்பாட்டாளராக வந்து இருக்கார். எங்கேயும் ஏதாவது வந்துட்டு பேப்பரில் ஏதாவது வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது காய்ச்சல் நடந்து காய்ச்சல் வந்துடுச்சு, இந்த ஊரே பாதிக்கப்பட்டிருக்கு, தன்னார்வலர்கள் வாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஆளாக போய் உதவுறாரு. ஆனால் அவர் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இவருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவர் ஒரு ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு ஆளாக இருக்கிறாரு. அதெல்லாம் உதறி தள்ளிட்டு தான் வந்துட்டு ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறாரு. அது எந்த மாதிரி வாழ்க்கை, அவர் ஏன் இதெல்லாம் விட்டுட்டு வந்தார் அப்படின்றத இந்த புக்கை படித்தால உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன் வந்துட்டு ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட வந்துட்டு இவர் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. நம்மளும் அந்த மாதிரி வந்துட்டு இந்த அரவிந்தன் கேரக்டர் மூலமாக வந்து என்ன கற்றுக்கலாம், அது தெரிஞ்சு என்ன கற்றுக்கலாம், என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதே நம்ம வந்துட்டு இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பற்றி பார்க்கலாம். ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்து கிடக்கும். மங்களேஸ்வரி அம்மா வந்துட்டு அவங்கள காப்பாற்றி அவங்கள வந்து வீட்டுக்கு போயும் சேர்க்குறாங்க. திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்க வீட்டில் அவங்க நட்பு வந்துட்டு அது மூலமாக வந்துட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மங்களேஸ்வரி அம்மா இவங்களோட நிலைமையெல்லாம் கேட்டு இவங்க வந்து இந்த மங்களேஸ்வரி அம்மா வந்துட்டு மதுரை மங்கையர் கழகத்தில் ஒரு காரியதரிசியாக இருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம பூரணிக்கு வந்து அங்கே வந்து தமிழ் சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியராக வந்து வேலை கிடைக்கிது. அங்கே வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு தமிழை வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லோருக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய ஒரு குறுகிய காலகட்டத்திலே வந்துட்டு இவங்க மிகப்பெரிய ஒரு ஃபேமஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்டே வராங்க. டெய்லி அவங்க தமிழ் சொல்லி கொடுக்குறத வச்சு. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா தமிழ் ஆசிரியர் இருந்தனால ஒவ்வொரு தமிழ் எழுத்தையும் ஒவ்வொரு இதிகாசங்களையும் ஒவ்வொரு காப்பியங்களையும் வந்துட்டு இவங்களுக்கு நல்லாவே வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பார். அதனால் இவங்க வந்து தமிழ் பற்று அதிகமாக இருக்கிறனால இவங்க சின்ன வயசுலேயே வந்துட்டு தமிழை வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தனால இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தமிழ் படித்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நிலைமைக்கு இவங்க வந்து உயர்ந்திருப்பாங்க. மங்களேஸ்வரி அம்மா மூலமாக வந்துட்டு அந்த மகளிர் குழுவில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. அங்கே போய் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு அங்கே மதிப்போ மரியாதையோ எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்க சின்ன பெண்ணாக இருக்கனால வந்துட்டு அங்கே இருக்க எல்லோ பெரியவங்களை வந்துட்டு எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவா, ஏன் இப்படிலாம் வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பேச்சும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த பேச்சுகள் எல்லாத்துக்குமே தன்னோட தமிழ் மூலமாகவும் தமிழோட தமிழ் ஆற்றல் மூலமாகவும் சொல்லாற்றல் மூலமாகவும் வந்துட்டு பதில் சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேமை கொடுக்குது. அது போக வந்துட்டு மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய இடத்துல சொற்பொழி வாடுறதுக்கான ஏற்பாடும் நடக்குது. இவங்க வந்துட்டு சமூகத்தை திருத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணி நிறைய இடத்துல தமிழ்நாடு முழுக்க வந்து சின்ன சின்ன ஊரில் இருந்து எல்லா இடத்துலையும் சொற்பொழி வாட்டுகிட்டே வராங்க. இந்த சொற்பொழி வாட்டுறது வந்துட்டு இவங்களை பின்னால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அடைகிறதுக்கான ஒரு ரேஸில் வந்து இவங்களை கொண்டு போய் நிறுத்துது. இந்த பூரணி ஏழையாக இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தன்மானம், அவங்களுக்கு வந்து அதை விட என்ன அப்படின்னா ஒரு வைராகியம் இருக்கும். யாருக்கிட்டே கையேந்திரக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு இவங்களோட அப்பா வந்துட்டு இவங்களோட சின்ன வயசுலேருந்தே விதைச்சனால யாருக்கிட்டையும் கையேந்தாமல் சின்ன வாழ்க்கையாக இருந்தாலும் வந்துட்டு யாருக்கிட்டையும் கையேந்தாமல் வாழ்ந்துடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினாக இருக்க பூரணி. இந்த பூரணி வந்துட்டு இந்த கதை முழுக்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறையா விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு எப்படி பேசணும், எந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணால் வந்துட்டு யார் மனசையும் புண்படாது அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ இருக்க காலகட்டத்துக்கும் சரி இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் கண்டிப்பாக நிறைய இடத்துல ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு இன்டெப்த்தாக படிக்கும்போது என்னென்னா ஒரு ட்ராமாட்டிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் வந்துட்டு இந்த புக்கை படித்து உங்களால் முடிக்கும்போது
நம்மளால் இப்போ இருக்க சமூக நிலையும் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நம்மளால் வந்துட்டு இன்னும் நம்ம வந்து டீப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்துட்டு இந்த பதிப்பகம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அங்கேருந்து கணக்கை முடிச்சிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மீனாட்சி அச்சகம் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த பூரணியை தேடி வந்துட்டு அரவிந்தனே வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் அப்பாவோட புத்தகங்களை நாங்கள் வந்துட்டு வந்து பிரசுரிக்க ஆசைப்படுறோம், தமிழ் வந்துட்டு நாங்கள் எல்லா கூட கொண்டு போக சேர்க்க ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி வரவும் வந்துட்டு இந்த பூரணிக்கும் வந்துட்டு இந்த அரவிந்தன் மேலே வந்துட்டு ஒரு ஈடுபாடு இருக்கிறனால அவங்க வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த ட்ராக் வந்து இந்த மாதிரி தனியாக போய்கிட்டு இருக்குது. அதிலேருந்து வந்து அரவிந்தனும் பூரணியும் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இதை காதல்னும் வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்க மாட்டான். அவங்க 2 பேரும் வந்துட்டு மனசு புரிஞ்சு எல்லா இடத்துலையும் பழகிட்டு இருப்பாங்க. அவங்களோட நட்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாகவே போய்கிட்டே இருக்குது. இவர் பண்ணிகிட்டு இருக்க சமூக தொண்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. இவங்களும் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் இருப்பாங்க. இவங்க வாழ்ந்த காலகட்டமும் அந்த மாதிரி இருந்தனால இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு இது ஃபார்ம் ஆகி இவங்களும் அந்த மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு ஒரு இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கப்படுது. பாராளுமன்ற தேர்தல் வர மாதிரி மதுரையில் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயினாக இருக்க பூரணி வந்துட்டு தமிழ் பேச்சு ஆற்றலாக மதுரையில் இருக்க எல்லோரையும் வந்துட்டு கவர்ந்துறாங்க. எக்கச்சக்க மேடைகள்லையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நாளில் வந்துட்டு இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமையும் போயிடுது. இவங்க வந்துட்டு ஒவ்வொரு மேடை பேச்சில் வந்து தமிழ் தமிழ் அப்படின்னு பேசவும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேரு புகழ் அடைகிறாங்க. மதுரை மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் வந்துட்டு இவங்களோட பேரு புகழ் ரொம்ப அடையுது. அதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அந்த மங்களேஸ்வரி அம்மாவும் அவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த மகளிர் கழகமும் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவங்க இந்த பூரணியை வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு பேச வைக்கிறது, அவங்க சொற்பொழிவாட்டுறது எல்லாத்தையும் செஞ்சு இந்த சமூகத்துக்கு பூரணியால் என்னமாவது நன்மை செய்ய முடியுமா அப்படின்றத எதிர்பார்த்து தான் இந்த எல்லாத்தையுமே செய்கிறாங்க. அதுவும் வந்துட்டு இந்த பூரணி மூலமாகவும் நடக்குது. இவங்களுக்கு வந்துட்டு எல்லா பேரு போலும் கிடைக்கவும் அந்த நேரம் தான் வந்துட்டு அரவிந்தனுக்கு வந்துட்டு அவரோட நண்பராக ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் வந்துட்டு இந்த சமூக தொண்டை வந்துட்டு பவர் இருந்தால் தான் செய்ய முடியும், நமக்குன்னு ஒரு அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்ம சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி எண்ணக்கூடிய ஒரு ஆள். அவரும் அரவிந்தனும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவரும் மூலமாக வந்துட்டு பூரணியை வந்து இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்க வச்சா அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு மக்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கணும் போது இன்னும் நல்லாவே சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்குள்ள பேச்சு எடுபடுது. இந்த பேச்சில் வந்துட்டு பூரணியை வந்துட்டு அந்த தேர்தலில் வந்துட்டு நம்ம நிற்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பூரணிகிட்டையும் பேசி சம்மதம் வாங்கி பூரணியை வந்துட்டு அந்த எலெக்ஷனை நிற்க வைக்கிறாங்க. இந்த நேரம் தான் நான் வந்து முன்னாடி இந்த பழைய புது மண்டபத்தில் பார்த்த ஒரு பப்ளிஷர் இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல வந்துட்டு அவர் தான் இப்போ வந்துட்டு வில்லனாக வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. எப்படி அப்படின்னா வந்துட்டு பூரணிக்கு எதிராக வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை நிப்பாட்டலாம், நம்ம வந்துட்டு இந்த மதுரையிலே பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி காட்டலான்னு சொல்லிட்டு பூரணிக்கு எதிராக தன்னோட நண்பர் ஒருத்தரை வந்துட்டு அந்த பதிப்பக ஆசிரியரை வந்து நிப்பாட்டுறாரு. அவரும் வந்துட்டு பூரணிக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தொல்லைகள் கொடுக்குறாரு. பூரணி எங்கே போய் பேச போனாலும் வந்துட்டு தன்னோட ஆட்களை வச்சுட்டு வந்துட்டு பேச விடாமல் பண்ணுறது, இவங்க போஸ்டர்ஸ் எங்கேயாவது ஒட்டுறாங்க அப்படின்னா வந்துட்டு அதை ஒட்ட விடாமல் பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு சமயத்தில் வந்துட்டு அரவிந்தனும் பூரணியும் வந்துட்டு இந்த இதுவே வேணாம், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பப்ளிஷும் பண்ண வேணாம், மக்களுக்கு பூரணியை பற்றி தெரியும், இந்த சொல்லாற்றல் பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரி வந்துட்டு நம்மளா வந்துட்டு இந்த இதில் வந்து அந்த மாதிரி வெற்றி கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு குடைச்சலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஆப்போனண்ட்டாக இருக்க ஆள். இந்த மாதிரி குடைச்சல் அப்படின்னா வந்துட்டு ஒரு சமயத்தில் அரவிந்தனையே கடத்தி வச்சுட்டு இந்த இதுலேருந்து வாபஸ் வாங்கு அப்படின்ற மாதிரி மிரட்டி கூட வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கூட வந்தது. அதுலேருந்து தப்பிச்செல்லாம் வந்து அரவிந்த் இருந்தாலும் இனிமேல் வந்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் வந்துட்டு அமைதியாக தான் போகணும், எந்த ஒரு போலீஸ் கேஸோ எதுவும் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாந்த ஸ்வரூபியாக எந்த ஒரு அதிகார பலமையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தான் இருக்கிறதுல தான் வந்துட்டு இந்த அரவிந்தனும் பூரணி இருப்பான். இது முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்ட் டோன்லேயே தான் அந்த மொத்த புக்குமே எங்கே எதுவுமே வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்து அடிதடி அப்படின்ற மாதிரி வந்து அரவிந்தனும் பூரணியும் எங்கேயுமே வந்துட்டு கலந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அரவிந்தனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன தகராறு இந்த மாதிரி வரதை வந்து கையாண்டுக்கிட்டு இருப்பார். இது வந்து அரவிந்தனுக்கும் வந்து பெருசாக வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுல அவர் ஜாக்கிரதையாக இருந்திருப்பார். ஏன் அப்படின்னா அரவிந்தனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த எலெக்ஷனில் இருந்து வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தினால. இதுதான் வந்துட்டு இந்த கதையோட ஒரு சாராம்சமே. இதில் வந்துட்டு கடைசியில் சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்க அரவிந்தனுக்கும்
நம்மளோட ஹீரோயினாக இருக்க பூரணியும் வந்துட்டு கடைசியில் இந்த எலெக்ஷனை ஜெயிச்சாங்களா, அவங்களோட காதல் வந்துட்டு எப்படி கை கூடுச்சு அப்படின்றதா இந்த கதையோட கிளைமேக்ஸு. இந்த கதை வந்துட்டு இதுதான் கதைன்னு மட்டும் இல்லாமல் இந்த கதை வந்துட்டு ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால, அந்த ட்ராமா எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களோட ஒவ்வொரு பேசிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு இவங்களோட காதல் பரிமாற்றமாக இருக்கட்டும், அரசியல் பரிமாற்றமாக இருக்கட்டும், இந்த பூரணிக்கு உதவுற மங்களேஸ்வரி அம்மாவாக இருக்கட்டும், இந்த அரவிந்தனோட அச்சகத்தலோட ஓனர் மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே இருக்க பேச்சு ஆற்றலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கதையே வந்துட்டு நம்ம இப்போது வந்துட்டு நார்மலாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம எப்படி இருக்கோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒரு டோன்லையும் இருக்கும். அது போக அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும், மதுரையோட வளமை எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்துட்டு இதில் தொட்டு வந்து நிறையா இடத்துல கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு ஒரு சிறப்பு அம்சமாக தான் கொண்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்க காதலை வந்துட்டு எப்படி கையாண்டுருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் 2 பேருமே காதலிக்கிறோன்னு தெரிஞ்சுமே அதை எப்படி வந்துட்டு சாஃப்ட் டோனில் இவங்க 2 பேருமே வந்துட்டு தன்னோட காதலை எப்படி பரிமாறிக்கிறாம எப்படி வந்துட்டு காதலை வெளிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு நம்மளோட வந்துட்டு ஈஸியாக அந்த புக்கை படிக்கும்போது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களோட காதலை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்துட்டு தமிழ் மேலே எவ்வளோ பற்று வச்சுருந்தாங்க, இவங்க தமிழ் மூலமாக உலக நாடுகளுக்கும் வந்துட்டு போய் சொற்பொழிவாற்ற திறமையும் உங்களுக்கு கிடைக்கிது. எங்கெங்கே போகிறாங்க அப்படின்னா இலங்கை, அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துக்கும் போய் தமிழோட தொன்மையையும் தமிழோட சிறப்பையும் பற்றி நிறைய இடத்துல மேடையில் பேசுகிறாங்க. அந்த மேடை பேச்சுகளும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்துட்டு இன்னமும் உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு திறவுகோலாக இது கண்டிப்பாக இருக்கும். 1960s எழுதப்பட்டன்ற கதைனால இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து ஒரு சில இது வந்துட்டு ஒரு என்னடா இப்போ இந்த மாதிரிலாம் இல்லையே, இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் இப்போலாம் நடந்துக்கலையே அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த புக்கை படிக்கும்போது தோணலாம். எனக்கும் இது தோணுச்சு. ஆனால் இது எழுதப்பட்ட காலகட்டமும் இது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு சரியான ஒரு பாதையில் தான் கொண்டு போய் முடியும். இது வந்துட்டு இது வந்து ஒரு சமூக நாவலாக இருந்தாலும் இதில் காதல், அப்புறம் கோபம், சண்டை, அது போக அரசியல், இந்த மாதிரி வந்துட்டு சூழ்ச்சிகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ஓவராலாக தான் கவர் பண்ணியிருக்காரு நம்மளோட ஆசிரியராக இருக்க நான் பார்த்த சாரதி. இந்த புக்கில் அரவிந்தன், பூரணியை தவிர இன்னும் நிறையா கேரக்டர்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த கதைக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் இவங்களோட கதை இந்த முடிவு வந்துட்டு கண்டிப்பாக வந்து சோகமாக தான் முடிஞ்சிருக்கு. அந்த சோகம் எந்த அளவுக்கு சோகம் அப்படின்றத வந்துட்டு இது நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கடைசியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ராமாவோ நல்ல ஒரு சீரியல் வந்துட்டு போய்கிட்டு இருக்க ஒரு உணர்ச்சி பூர்வமாக போய்கிட்டு இருக்க சீரியலில் வந்து கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்போட ஒரு எண்டு கார்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த கதையை படித்தா அவங்களால ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து ஒரு ட்ராமா ரிலேட்டடான புக்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிக்குது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா இல்லை வந்து ஒரு சமூக நாவல், அதாவது வந்துட்டு சமூகத்தில் இந்த மாதிரி அவலங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு இது ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த புக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதே மாதிரி நிறையா ஜேர்னல்ஸ் ஆஃப் புக்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறமேட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இல்லை அப்படின்னா என்னோட மெயில் ஐடி இருக்கும், அதில் கூட தெரிவிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னமும் கனெக்டாகவே இருக்கலாம். இன்னும் இதே மாதிரி நிறையா புக்ஸோட ரிவ்யூவோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.